ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 20. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். பொருளுரை: எல்லாவித ஜட களங்கங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஜட களங்கங்கள் முற்றிலுமாக கழுவப்படாதவரை அவர்கள் பக்தியற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். ஆனால் ஜட ஆசைகளுக்கு மத்தியிலும் பரமபுருஷரிடம் அடைக்கலம் பெறுவோர் வெளிப்புற சக்தியால் அவ்வளவாக கவரப்படுவதில்லை. சரியான இலக்கை அணுகுவதால் அவர்கள் விரைவிலேயே எல்லா லௌகிக ஆசைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஒருவன் தூய பக்தனாக அனைத்து ஜட ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாக இருந்தாலும் சரி, ஜட ஆசைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, ஜட கலங்கங்களிலிருந்து முக்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தாலும் சரி, அவன் வாசுதேவரிடம் சரணடைந்து அவரையே வழிபட வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் 2:3-10 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக உணர்வற்ற சிற்றறிவு உடைய மக்கள் ஜட விருப்பங்களை வெகு விரைவில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவர்களை அணுகுகின்றனர். இயற்கையின் கீழ்குணங்களில் ரஜோ தமோ குணங்களில் இருக்கும் இத்தகு மக்கள் பொதுவாக பரமபுருஷ பகவானிடம் செல்லாமல் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். அத்தகு வழிபாட்டின் சட்ட திட்டங்களை கடைப்பிடிப்பதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் அற்பமான ஆசைகளால் ஊந்தப்பட்டவர்களாவர். பரம இலக்கை அடைவது எவ்வாறு என்பதை அறியாதவர்கள். ஆனால் பரமபுருஷரின் பக்தர்கள் வழி தவறுவதில்லை. பல்வேறு பலன்களுக்காக பற்பல தேவர்களை வழிபடும் முறை வேதங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளதால், உதாரணமாக, நோயுற்றவன் சூரியனை வழிபடும்படி பரிந்துரைக்கப்படுகிறான். பரமபுருஷரின் பக்தியில் ஈடுபடாதவர்கள் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு இறைவனை விட தேவர்களே சிறந்தவர்கள் என எண்ணி விடுகின்றனர். ஆனால் பரமபுருஷரான கிருஷ்ணரே அனைவருக்கும் எஜமானர் என்பதை தூய பக்தன் அறிவான். சைத்தன்யா சரிதாமிர்தத்தில் ஆதி லீலை 5:142 கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் மட்டுமே எஜமானர். மற்றவர் அனைவரும் அவரது தொண்டர்கள். எனவே தூய பக்தன் தனது பௌதிக தேவைகளுக்காக என்றுமே தேவர்களிடம் செல்வதில்லை. அவன் பரமபுருஷரையே நம்பியுள்ளார். அவர் எதை கொடுத்தாலும் அதில் அவன் திருப்தி அடைகிறான். பதம் 21. மொழிபெயர்ப்பு: எல்லோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். பொருளுரை: கடவுள் அனைவருக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளார். எனவே தேவர்களிடமிருந்து ஜட இன்பத்திற்கான வசதிகளை பெற்று அவற்றை அனுபவிக்க விரும்பினால் எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாக வீற்றுள்ள பகவான் அதனை உணர்ந்து அத்தகையவனுக்கு வசதிகளை செய்து கொடுக்கிறார். எல்லா உயிர்வாளிகளின் உன்னத தந்தையான பகவான் அவர்களது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் அவர்களது லௌகிக விருப்பங்கள் பூர்த்தியாகும் வகையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். சர்வ வல்லமை உடைய கடவுள் ஜட உலகை அனுபவிப்பதற்கான வசதிகளை கொடுத்து அதன் விளைவாக மாயையின் வலையில் உயிர்வாளிகளை விழச் செய்வது ஏன் என்று சிலர் கேட்கலாம். பதில் என்னவெனில், பரமபுருஷர் அல்லது பரமாத்மா இத்தகைய வசதிகளை கொடுக்காவிடில் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமில்லை. எனவே
ஒவ்வொருவருக்கும் அவரவரின் விருப்பப்படி பூரண சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அவரது இறுதி அறிவுரையை நாம் பகவத்கீதையில் காண்கிறோம். ஒருவன் எல்லாவற்றையும் துறந்து முழுமையாக அவரிடம் சரணடைய வேண்டும். இதுவே மனிதனை மகிழ்விக்கும். சாதாரண உயிர்வாளிகள், தேவர்கள் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே உயிர்வாளி தனது விருப்பத்தின் மூலம் மட்டும் தேவர்களை வழிபட முடியாது. தேவர்களாலும் பரமனின் விருப்பமின்றி எந்த வரத்தையும் அளிக்க முடியாது. முழுமுதற் கடவுளின் விருப்பமின்றி புல்லும் அசையாது என்று கூறுவர். பொதுவாக ஜடவுலகில் துயரப்பட்டவர்கள் வேத இலக்கியங்களின் வழிகாட்டலின்படி தேவர்களிடம் செல்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட பொருளை விரும்புபவர் அதற்குரிய தேவரை வழிபடுவர். உதாரணமாக, நோயுற்றவன் சூரிய தேவனை வழிபடுமாறு பரிந்துரைக்கப்படுகிறான். கல்வியை விரும்புபவன் கல்வியின் தேவதையான சரஸ்வதியை வழிபடலாம். அழகான மனைவியை நாடுபவன் சிவபெருமானின் நாயகியான உமாவை வழிபடலாம். இவ்விதமாக வேத சாஸ்திரங்களில் பல்வேறு தேவர்களை வழிபடுவதற்கான பல்வேறு முறைகள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. ஓர் உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட வசதியை அனுபவிக்க விரும்புவதால் அதற்கான குறிப்பிட்ட தேவரிடமிருந்து அந்த வரத்தினை பெறுவதற்கான பலமான ஆசையை பகவான் தூண்டுகிறார். அதன் மூலம் அவன் அவ்வரத்தினை வெற்றிகரமாக அடைகிறான். ஒரு குறிப்பிட்ட தேவரை நோக்கி ஓர் உயிர்வாளிக்கு இருக்கும் பக்தி மனப்பான்மையும் பரமபுருஷால் ஏற்படுத்தப்படுவதே யாகும். கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரே எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் வாழும் பரமாத்மா என்பதால் குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுவதற்கான ஆர்வத்தை அவரே மனிதர்களுக்கு அளிக்கிறார். தேவர்களால் அத்தகு ஆர்வத்தினை ஏற்படுத்த முடியாது. பரமபுருஷருடைய விஸ்வரூபத்தின் பல்வேறு அங்கங்களே தேவர்கள். எனவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, பரமபுருஷ பகவான் பரமாத்மா உருவில் தேவர்களது இதயத்திலும் அமர்ந்துள்ளார். எனவே ஜீவாத்மாவின் ஆசைகளை பூர்த்தி செய்ய தேவர்கள் மூலமாக அவர் ஏற்பாடு செய்கின்றார். ஆனால் ஜீவாத்மா, தேவர்கள் ஆகிய இருவருமே பரமனின் விருப்பத்தை சார்ந்தவர்களே, சுதந்திரமானவர்கள் அல்ல. பதம் 22. மொழிபெயர்ப்பு. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவை ஆகும். பொருளுரை. பரமபுருஷருடைய அனுமதியின்றி தேவர்கள் தங்களது பக்தர்களுக்கு வரங்களை வழங்க முடியாது. எல்லாம் இறைவனது சொத்தே என்பதை உயிர்வாளிகள் மறக்கலாம். ஆனால் தேவர்கள் மறப்பதில்லை. எனவே தேவர்களை வழிபடுவதும் விரும்பும் பலனை அடைவதும் தேவர்களால் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டினால் நடப்பவையே. இதனை அறியாத சிற்றறிவுடைய உயிர்வாளி சில நன்மைகளை வேண்டி முட்டாள்தனமாக தேவர்களை நாடுகிறான். ஆனால் தூய பக்தன் ஏதாவது தேவைப்படும் போது பரமபுருஷரிடம் மட்டுமே வேண்டுகிறான். இருப்பினும் ஜடலாபத்தினை வேண்டுவது தூய பக்தனுக்குரிய அடையாளம் அல்ல. பொதுவாக உயிர்வாளி தனது காமத்தினை பூர்த்தி செய்வதில் பைத்தியமாக இருப்பதால் தேவர்களிடம் செல்கிறான். தேவையற்ற ஒன்றை விரும்பும் உயிர்வாளி அவ்விருப்பம் பகவானால் நிறைவேற்றப்படாத போது தேவர்களிடம் செல்கிறான். பரமபுருஷரை வழிபடும் அதே நேரத்தில் ஜட இன்பங்களையும் வேண்டுபவன் தனது ஆசைகளின் முரண்பாடு உடையவன் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷருக்கான பக்தி தொண்டும் தேவர்களை வழிபடுவதும் ஒரே தளத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களை வழிபடுவது பௌதிக நிலை, பரமபுருஷருக்கான பக்தி தொண்டே பூரண ஆன்மீக நிலை. முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்ல விரும்பும் உயிர்வாளிக்கு லௌகிக ஆசைகள் பெரும் தடைகளாகும். எனவே பகவானின் தூய பக்தனுக்கு ஜடலாபங்கள் அளிக்கப்படுவதில்லை. இதன் காரணத்தால் அத்தகு ஜடலாபங்களை விரும்பும் சிற்றறிவுடைய உயிர்வாளிகள் பரமபுருஷருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜட உலகின் தேவர்களை வழிபட விரும்புகின்றனர். பதம் 23. மொழிபெயர்ப்பு. தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதும் ஆகும். தேவர்களை வழிபடுவோர்
தேவர்களின் உலகங்களுக்குச் செல்வர். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். பொருளுரை. பகவத்கீதைக்கு கருத்துரை செய்யும் சிலர் தேவர்களை வழிபடுவோரும் பரமபுருஷரை அடையலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பற்பல தேவர்கள் வசிக்கும் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சூரிய தேவனை வழிபடுபவன் சூரியனை அடைகிறான். சந்திரனை வழிபடுபவன் சந்திரலோகத்தை அடைகிறான். மேலும் எவரேனும் இந்திரனை போன்ற தேவரை வழிபட விரும்பினால் அந்த குறிப்பிட்ட தேவரது கிரகத்தை அடைய முடியும். எந்த தேவரை வழிபட்டாலும் சரி, அனைவரும் பரமபுருஷ பகவானை அடைகின்றனர் என்பது சரியல்ல. இக்கருத்து இங்கே மறுக்கப்படுகின்றது. தேவர்களை வழிபடுவோர் பௌதிக உலகின் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர். ஆனால் பரமபுருஷரின் பக்தர்கள் புருஷோத்தமனின் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றான். முழுமுதற் கடவுளுடைய உடலின் பற்பல அங்கங்களே தேவர்கள் என்பதால் யாரை வழிபட்டாலும் ஒரே முடிவைத்தானே அடைய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் உடலின் எந்த பகுதிக்கு உணவளிக்கப்பட வேண்டும் என்பதை அறியாத அளவிற்கு தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவு உடையவர்களாக உள்ளனர். அவர்களில் சிலர் பல்வேறு உறுப்புகள் உள்ளன என்றும் உணவளிக்க பற்பல வழிகள் உள்ளன என்றும் கூட சொல்லும் அளவிற்கு முட்டாள்களாக உள்ளனர். அத்தகைய வாதம் சற்றும் ஏற்க முடியாததாகும். கண்ணாலோ காதாலோ உணவினை உட்கொள்ள யாரால் முடியும்? பரமபுருஷரது விஸ்வரூபத்தின் பல்பல உறுப்புகளே தேவர்கள் என்பதை அறியாத இத்தகு மக்கள் தங்களது அறியாமையின் காரணத்தால் ஒவ்வொரு தேவரும் ஒரு தனி கடவுள் என்றும் முழுமுதற் கடவுளுடைய போட்டியாளர் என்றும் நம்புகின்றனர். தேவர்கள் மட்டுமல்ல, சாதாரண உயிர்வாளிகளும் கூட முழுமுதற் கடவுளுடைய பகுதிகளே. பிராமணர்கள் முழுமுதற் கடவுளது தலை என்றும், சத்திரியர்கள் அவரது கைகள் என்றும், வைஷ்யர்கள் அவரது இடுப்பு என்றும், சூத்திரர்கள் அவரது கால்கள் என்றும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதத்தில் தொண்டாற்றுவதாகவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தானும் தேவர்களும் பரமபுருஷரது அம்சங்களே என்பதை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவனது அறிவு பக்குவமானதாகும். ஆனால் இதனை புரிந்து கொள்ளாதவன் தேவர்கள் வசிக்கும் பற்பல கிரகங்களை அடைகிறான். அவன் செல்லும் இடம் பக்தன் அடையக்கூடிய இலக்கிலிருந்து வேறுபட்டதாகும். தேவர்களது வரங்களால் பெறப்படும் நன்மைகள் அனைத்தும் அழியக்கூடியவை. ஏனெனில் இந்த ஜடக உலகில் உள்ள கிரகங்கள் தேவர்களை வழிபடுவோர் என அனைத்துமே அழிவுக்கு உட்பட்டவை. எனவே தேவர்களை வழிபடுவதால் பெறப்படும் பலன்கள் யாவும் அழியக்கூடியவை என்று மிக தெளிவாக இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் சிற்றறிவுடைய உயிர்வாளிகள் மட்டுமே அத்தகு வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். பரமபுருஷரது பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தர் ஞானம் நிறைந்த ஆனந்தமயமான நித்திய வாழ்வினை அடைவதால் தேவர்களை வழிபடும் சாதாரண நபருடைய வெற்றியிலிருந்து இவரது வெற்றி முற்றிலும் வேறுபட்டதாகும். முழுமுதற் கடவுள் எல்லையற்றவர். அவரது ஆதரவு எல்லையற்றது. அவரது கருணை எல்லையற்றது. எனவே தனது தூய பக்தர்களின் மீதான அவரது கருணையும் எல்லையற்றது. श्रीमद् भगवद गीता की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे। हरि हरि बोल।